Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு தமிழ் மாதமும் எனக்குன்னு என்னால் நடக்க போகுது, கிரகங்கள் என்னை எப்படி இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஆடி மாதம். ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயங்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய, என்ன நடந்தால் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நிற்கக்கூடிய, நேர்மையின் சின்னமாக திகழக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு தான். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலமா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் என்னவெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்க போகிறார்கள், தப்பிப்போமா மாட்டோமா, இந்த மாசமாவது ஏதாவது நடக்குமா, அஷ்டம சனி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனாலும் இல்லைதான், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு பின்னாடி ஒரு 10 பேர் வயல் வாசிக்கிற மாதிரியே எனக்கு ஓடுது. எல்லா இடத்துலையும் போனால் மதிப்பு மரியாதைக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே. சனி செய்யலையா, அப்போ வேற யார் தான் செய்கிறாங்கன்னா மிஸ்டர் கேது செவ்வனே செஞ்சிட்ருக்காரு. 10ஆவதுக்கு நம்மளோட 9ஆம் அதிபதி வேற வந்து கூடயே கும்மி அடிச்சிட்ருக்காரு. அப்போ பாக்கியங்களை தரக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டையை கேது அங்கு கொடுப்பதற்கான வேலையும் செவ்வனே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் மற்ற ராசி மாதிரி அப்படியே வார்த்தைகளை தேடி வர்ணித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 2 விதமான பலாபலன்களை எதிர்பார்க்கலாம். ஒன்று, ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2வது, ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் ஒரு இணைவோடு இருக்கிறார்கள். இந்த பக்கம் அப்படியே அழகா பார்த்தோன்னா 11ஆம் இடத்தில் குரு சூப்பராக இருக்காரு. ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் அல்டிமேட்டாக வந்து இயங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். சூப்பர், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும், போன தடவையே நான் இதை சொன்னேன், இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம். நான் டைரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அந்த இடம் வலுப்பதனால் கண்டிப்பாக காதல் அதிகரிக்க போகிறது, கனவுகள் அதிகரிக்க போகிறது. வேலை இல்லை, வேலையில் பிரச்சனை, காசு இல்லை, குடும்பம் இல்லை, கடனாக இருக்கேன், உடம்பு சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்கள் துணை அல்லது துணைவியார் மீதான ஒரு காதல் இனிக்க போகிறது. நிறையா கலவியல் நிகழப்போகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடே உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடு தான் இல்லையா? அந்த 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டில் இருந்து ஒரு வகையான அமைப்பை கொடுத்து கொண்டிருந்தாலும் 11ஆம் இடத்துல வருதல் இருந்து 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல வருதுன்னா தொழில் மூலமான லாபங்களை தரக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக உங்களுக்கு கொடுப்பார். இன்னொன்று எப்படி வந்தீங்கன்னா, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பிளானட்டை மனைவியை குறிக்கக்கூடியது, அக்காவை குறிக்கக்கூடியது, பெண்களை குறிக்கக்கூடியது. அப்போ இவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம், இவர்கள் மூலமாக ஒரு அனுகூலம், இவர்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு கால அமைப்பை உங்களுக்கு கிரகங்கள் உருவாக்கி தரப்போகிறது. ஓகே, ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது என்ன சொல்றது, நிறைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலும் ரகசியம் எல்லாம் வெளிச்சம் போட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய தலைவிதி கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சிம்மராசி மக்களை என்ன திட்டாதீங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுடைய XYZ பற்றியான எல்லா தகவலும் ஆதாரப்பூர்வமாக உங்கள் வீட்டுக்காரமாக தெரிஞ்சு அதன் மூலமாக சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு சத்தியமாக இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தெரிஞ்சு கடலை போகிறீங்களோ, தெரியாமல் கடலை போடுறீங்களோ, யூஸ்வலி சிம்மராசிக்காரங்க போடவே மாட்டாங்க. இருந்தாலும் தப்பித்தவர் ஏதோ ஒன்று அங்கே இருக்க ராகுவோ இல்லை புதனோ சுக்கிரனோ இயக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான லீலைக்குள் நம்ம போய்விட்டோமே. ஆனால் இந்த தடவை அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அதன் மூலமாக ஒரு அசிங்கம், ஒரு அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாமல் அளவுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் டெக்னாலஜியாக தெரிஞ்சு வச்சு உங்கள் ஹிஸ்ட்ரியெலாம் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்களிடம் ரொம்ப கவனம், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆண்களிடம் கவனம் 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 இன்ட்டு போட்டு இந்த வீடியோ பார்க்கும்போதே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகளையும் சந்திக்க போறீங்க, பெண்கள் மூலமாக பெருத்த லாபத்தையும் சந்திக்க போறீங்க. வாட் எவர் இட் இஸ், பெண்கள் என்கிற விஷயம் உங்களுக்குள் இந்த தடவை இயங்க ஏதுவாக இருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. ஓகே, 11ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இருப்பது அப்படின்றது லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதி 12ஆம் இடத்துல இருப்பதுன்றது கொஞ்சம் காதலுக்காக செலவு பண்ணேன், கொஞ்சம் என் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணேன், கொஞ்சம் என் வீட்டுக்காரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணேன்ற மாதிரி கொஞ்சம் நமக்கான சில செலவுகளை நாம் மேற்கொள்ள போகிறோம். ரைட்? அதனால என்ன ஆக போகுதுன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் இனிக்க போகுது, கவிதை மலரப் போகிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல உட்காராரு, கூடவே அங்கே குரு இருக்காரு. அந்த குருவுடைய டிரான்சிட்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மோசம்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி தான் சந்திரன், 11ஆம் அதிபதி புதன். 11ஆம் அதிபதி 12ல் உட்காரும்போது என்ன ஆகுனா, சில இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் கொடுத்தல், கொஞ்சம் இடமாற்றம் கொடுத்தல், கொஞ்சம் நகர்வு அப்படின்றது டிரான்சிட். 12ஆம் இடம்னா நகர்ச்சி, ஃபாரின் ட்ராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், இதெல்லாம் 12ஆம் இடம் தான். இப்போ நிறைய பேருக்கு ஃபாரினுக்கு போயிட்டு வருது, இல்லை வேற வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு டிராவல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக தலங்களுக்கு போதல், நிறைய சித்தர்களோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது, நிறைய மூலிகளோடு கனெக்ட், இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்குது. நிறைய குலதெய்வத்தோட பிளெஸிங், அப்பா அல்டிமேட்டாக இருக்குது. சுக்கிரன் அப்படின்னாலே பெண் தெய்வம், உங்கள் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி வேற லெவலில் உங்களை இயக்குது. நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு அருள் பாவனை செய்ய போகிறார். பார்க்குற இடமும் இங்கிருந்து உங்களுடைய 5ஆம் இடம், சான்ஸே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஆகச்சிறந்த குலதெய்வ ஆசையை வாரி வழங்கி தன்னடத்தே வைத்து கூட உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காருவே நிற்க போறா. நீங்கள் பார்த்து இந்த தடவை மெய்சிலுக்க போறீங்க. சில விஷயங்களை சொல்லும் போது புரியும், சில விஷயங்களை அனுபவிச்சாதான் புரியும். சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரியான உள் உணர்வுக்குள் இந்த தடவை போறீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய பிளானட்டே கேது தான். என்னதான் கேது தடையை கொடுத்தாலும், என்னதான் கேது ஞானாதிபதி கொடுத்தாலும், கேது அப்படின்னா இன்ட்யூஷன் பவருக்கு இருக்கக்கூடிய முதல் மையமாக யாரு அப்படின்னா கேது தான் தேவை. அதுவும் லக்னத்திலேயே உட்காந்துருக்கும் போது, ராசிலேயே உட்காந்துருக்கும் போது கேது பெருத்த ஒரு மாற்றத்தையும் பெருத்த ஒரு இன்ட்யூஷன் பவரையும் ஒரு குலதெய்வத்துடைய ஆசையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து சிம்மராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. அதனால பெருசாலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா பேசிக்காவே நீங்க ரொம்ப நல்லவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உங்களுக்கு யாரையும் ஏமாத்தி வஞ்சனை பண்ணிலாம் பொழைக்க தெரியாது. அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணாட்டி கிரகம் மட்டும் உங்களுக்கு ஏமாத்திருமா என்ன? ஏதாவது ஒரு மூலமா ஒரு கையை குடிச்சு மேலே எழுப்பா அப்படின்னு சொல்லி எழுப்ப வச்சுட்டு தான் மற்றவளை பார்க்கும். அதுவும் உங்க குலதெய்வம் கண்டிப்பா இந்த தடவை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆடி மாதத்தில் அம்பிகையினுடைய வழிபாடு, அம்பிகையினுடைய எனர்ஜி, அம்பிகையினுடைய சௌபாகியம் எல்லாம் உங்களை நோக்கி வரப்போகிறது. சூப்பரா இருக்கு, பயங்கரமா பிரெயின் வேலை செய்ய போகுது. உடலை தாண்டிய மூளையின் வேகம் என்றது அதிகரிக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறமே சேர்ந்திருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பிரிஞ்சிருந்தவங்க சேர போறீங்க. சேர்ந்திருந்தவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் இணக்கமான வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்க போகுது. நிறைய ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு மாசம் ஹோட்டலுக்கே போகாம நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட போறீங்க. ஏன்னா அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் காலபுருஷனோட 4ஆம் இடம். அந்த இடத்துல சூரியன் உட்காரும் போது நிறைய பேசிக்கிட்டே சாப்பிட்றது, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தோடு ஒரு இணக்கம் வரப்போகுது. அதே சமயம் தனிமைக்குள் நீங்கள் உட்கார்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் அது கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஏன்னா கேது அப்படின்னாலே யாரும் வேணாம்ப்பா என்ன விட்டுருங்களேன், எங்கெல்லாம் இப்படி இருந்தால் எங்களால் பார்க்க முடியுமா? சிம்மராசினானே இப்படி சிங்க மாதிரி நிற்க வேணாமா? அதை பார்த்தா மற்ற 12 கிரகத்தில் 11 கிரகம் நாங்கள்லாம் மறல்றோம். நீங்கள் இப்படி அமைதியாக இருந்துட்டு அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் லேட்டாக ஒரு 3 மாத காலமாக சிம்மராசிக்காரங்க என்னமோ திடீர்னு ஒரு ஞான ஸ்வரூபமாக அமைதியாக நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி தான் தெரியுது. சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னா சிங்கம் அமைதியாக இருக்கிறது அப்படின்றது இறைய குறி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதனால் இந்த தடவை உங்களுக்கான மிகப்பெரிய இறை சக்தியும் சரி, உங்களுக்கான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்ததுனால கண்டிப்பாக நிலம் சம்மந்தப்பட்டு, வீடு சம்மந்தப்பட்டு, வண்டி சம்மந்தப்பட்டு, வாகனம் சம்மந்தப்பட்டு, வித்தைகள் சம்மந்தப்பட்டு, உங்களுடைய சுகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே சனி கொஞ்சம் வக்ரமாறார். சனி வக்ரமானாலும் நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா, எது என்னுடைய கான்செப்ட், நான் எந்த இதையும் பற்றி பேச வரல.
கீழ் நோக்கி பார்க்கும்போது பெருசாக அஷ்டம சனி இல்லாமல் 7ஆம் இடத்து சனி அப்படின்றபோது திரும்ப ஒரு சில கண்டகங்களே அதுக்கு இண்டிகேட் பண்ணும். அதனால கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவையில்லாமல் மூக்கு மேலே கோவம் வருது, தேவையில்லாமல் ஆத்திரப்பட வைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விரக்திக்குள் போகுது. அதாவது கோவத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு கோவம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த தடவை நடக்கும். செவ்வாயினாலே ஸ்பீடு, கோவம். அவர் போய் நம்ம ராசிநாதன் வீட்டில் அமர்ந்திருக்காரு, நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. செவ்வாய் அவர் வேலையை கட்டுவார், கேது அமைதியாக இருப்பார். இவர் ஸ்பீடாக இருப்பார், அவர் அமைதியாக இருப்பார். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சிம்மராசிக்காரர்கள் ஐயோ அந்தோ பரிதாபமாக கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் 5ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் இருக்க போது இந்த ஒரு மாதமும் அப்படி தான் நீடிக்கும். அதனால் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் வாய்ப்புள்ள முழுங்கிட்டு வேற வழி இல்லை, என் தலையெழுத்து உங்ககிட்ட போகிறேன்ற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கோவம் தான் வரும். செவ்வாய் இந்த வேலையை கரெக்டாக பண்ணுவார், வேற வழி இல்லை. எல்லாத்துக்கும் தடை, எல்லாத்துக்கும் அசிங்கம், எல்லாத்தையும் அவமானமாக உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். வேறு யாருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்? இந்த மாதிரி அற்பம் ஆண்ட பத்திரிகைலாம் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ சிம்மராசிக்காரர்களே தயவு செஞ்சு மனதால் நீங்கள் உங்களுடைய தன்மையிலிருந்து தவறி விடாதீர்கள். நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி அது மட்டும்தான். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில சோம்பல்கள் எட்டி பார்க்கும், சில இடங்களில் தடைகள் வருவதற்கான வாய்ப்பு, வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் அமோகமாக இருக்குது. அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவான விஷயத்தை பார்த்துக்கணும். ஆனால் மீன் வெயில் என்னென்னா அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்போதே காதல் மலர, கவிதை இனிக்க, பொண்டாட்டி வரவேற்கன்னு சூப்பராக இருக்க போகுது. அதனால் பெருசாக அதிலெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ தானிக்கு தினி சரியாக போச்சு. அதனால் பெருசாக வந்து சிம்மராசிக்காரங்க கவலைப்பட வேணாம். வீட்டில் இன்பத்தையும் வெளியில் கொஞ்சம் அவஸ்தைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் வரக்கூடிய இந்த ஆடி மாதம் மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி படிக்கிற மாதிரி தான் நம்ம IAS IPS எழுத போகிறோம். பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் மார்க் வாங்கிடலாம், பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகேவா? சில தடைகள், சில தாமதங்கள் வரும். சிம்மராசி குழந்தைகளை வீட்டு வச்சுக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் அவருடைய மேலே கீழே இறங்குறது, ஓடி விளையாடுறது, அடிப்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் திட்டினாலும் பரவாயில்ல, திட்டாதீங்க. கொஞ்சம் காதெல்லாம் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் நீங்களாவே ஒரு மாதிரி ஒரு சூழலில் போய் தேவையில்லாத ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பதற்றம், என் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறியோடலாம் போகிறதுக்கான நேரமாக இருக்குது. ஒரு மாதம் காணும். அதுக்கப்புறம் செவ்வாய் இறங்கிட்டாருன்னா சரியாக போய்டும், ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். நீங்கள் ஒரு 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மேற் சொன்ன அத்துணை பழங்களும் உங்களுக்காக மட்டும்தான், உங்களை மையப்படுத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதனால் அதெல்லாம் அப்படியே கீழே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு 60 வயது தாண்ட சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும். பேசக்கூடிய வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவரோட கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க எங்களுக்கு இடம் தரல, வீடு தரல, உங்கள் கழுத்தை பிடிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அண்டையலாரிடம் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சண்டை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். ஓகே. வேணுக்குன்னே நீங்கள் ஓட்டும் போது தான் ஸ்பீடாக ஓட்டு வரவங்க வண்டியெல்லாம் இடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கூட என் வயசுக்கு மரியாதை தரல, என்னை யாருமே மதிக்கலைன்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் உள்ளிருந்து பிரவாகம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அதனால் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க 60 வயசை தாண்டி சிம்மராசிக்காரர்கள். ஓகே. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் எந்த வழிபாட்டின் மூலமாக நான் என்னை சரி செய்து கொள்ள முடியும் என்று பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் உங்களுக்குன்னு அபரிவிதமாக தெளிக்க காத்திருக்கிறது. அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு மிகச்சிறந்த யோகத்தையும் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி, இல்லை குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் கண்டுபிடிச்சி வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கவர்களுக்கும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த ஒரு மாதம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தகவல், இல்லை அதற்கு போக வேண்டிய வாய்ப்பு, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேச்சு உங்களுக்கு வந்து, இல்லை அதோட படம், அதோட வீடியோ ஏதோ நான் உங்கள் கண்ணில் பார்த்து நான் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்றது இதன் மூலமாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காட்டிக்கொள்வதற்கான நேரம் 100 விழுக்காடு இருக்குது. இதை தாண்டியும் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை கரெக்டாக ஞாபகம். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதி. இதே நீங்கள் முன்முணுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஸோ இந்த கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் கேது இப்போ தலைக்கு மேலே வரும்போது என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ள ஒரு ஆன்ம ஞானம், அதை தாண்டி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அதை தாண்டி ஏதோ ஒரு மனப்புலச்சல், என்னன்னு சொல்ல தெரில, வார்த்தையால் அதை விவரிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு மனசை போட்டு புளிகிற மாதிரியான ஒரு தன்மை, அன்கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கேனோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கொண்டு வந்து விடும். அதற்கு இந்த கணபதியோடைய மந்திரம் உங்களுக்குள் இயங்கி
ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். அதனால கணபதி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அமைய காத்திருக்கிறது. கணபதி அருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும், உங்கள் கண்ணீர் அனைத்தும் விலகக்கூடிய நேரம் ஆடி மாதம் இனிதே ஆரம்பம்.